ஒவ்வொரு மாசமுமே அந்த மாசத்தோட தொடக்கத்துல என்னெல்லாம் சேஞ்சஸ் வரப்போகுது அப்படின்னு நம்ம பார்ப்போம். ஆனா, இந்த மாசம் அது இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா, புது மாசம் மட்டும் இல்ல, புது வருஷமே பொறக்க போகுது. அப்படி ஜனவரி 2025ல ஏன் ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தோம்னா, அரசாங்கம் குடுக்குற நெறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸா இருக்கட்டும், அவங்க முன்னாடியே அனௌன்ஸ் பண்ணியிருந்தாலும் கூட இந்த மாரி புது வருஷம் பொறக்கும்போது, அதிலிருந்து நாங்க அத வந்து இம்ப்ளிமெண்ட் பண்றோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஜனவரி 2025ல அப்படி முக்கியமான சேஞ்சஸ் எதெல்லாம் வரப்போகுது, எதெல்லாம் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க கவர்மெண்ட் அப்படிங்கிறதெல்லாம் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். முதல் ரூல் என்ன அப்படின்னா, இபிஎஃப்ஓ மெம்பர்ஸ்க்காக கொண்டு வந்த ரூல் தான். இபிஎஃப்ஓ மெம்பர்ஸ் அவங்களோட பிஎஃப் பணத்தை இனிமேல் ரொம்ப நாள் வெயிட் பண்ண வேணாம், ரொம்ப ஈஸியாவே அவங்க பக்கத்துல இருக்கிற ஏடிஎம்ல இருந்தே பிஎஃப் பணத்தை வித்ட்ரா பண்ணிக்கலாம் அப்படின்னு ஒரு ரூல் கொண்டு வந்திருந்தாங்க. அதை இந்த 2025ல தான் நடைமுறைக்கு கொண்டு வராங்க. இந்த ரூல் படி நம்ம பார்த்தோம் அப்படின்னா, பிஎஃப் மெம்பர் ஒரு குறிப்பிட்ட பணம் வரைக்குமே அவங்க ரொம்ப வெயிட் பண்ணி அதுக்காக அப்ளிகேஷன் போட்டு 10, 15 நாள் எதுவுமே வெயிட் பண்ணாம ரொம்ப ஈஸியா ஏடிஎம்ல போய் அதை வித்ட்ரா பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இந்த நடைமுறை நிறைய மெம்பர்ஸ்னால வரவேற்கப்படுற ஒரு விஷயமா இருக்கும். ஒரு சில பேர் வந்து இப்படி ஈஸியா பணத்தை எடுத்தா நிறைய பேர் செலவு பண்ணிடுவாங்க அப்படின்னு இதுல ஒரு டிராபேக் இருக்கிறதுன்னு சொல்றாங்க. பட் இந்த நடைமுறையை எளிமைப்படுத்தியிருக்காங்க. அது இந்த 2025ல இருந்து இம்ப்ளிமெண்ட்டும் பண்ணியிருக்காங்க. இது முதல் சேஞ்ச். 2வது ஒரு முக்கியமான சேஞ்ச் எதுல நடக்கு அப்படின்னா, ஜிஎஸ்டில. சமீபத்தில் நம்ம பார்த்தோம், ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டம் முடிந்தது. அதில் முக்கியமான சில அறிவிப்புகளும் வந்தது. அந்த அறிவிப்புகள் எல்லாமே நடைமுறைக்கு வர்றது இந்த ஜனவரி 1, 2025ல தான். இதில் குறிப்பிட்டு நம்ம சொல்லணும் அப்படின்னா, பாப்கார்ன், அதாவது கேரமலைஸ்டு பாப்கார்னுக்கு 18% வரைக்கும் ஜிஎஸ்டி அமல்படுத்தியிருக்காங்க. அதுக்கப்புறம் யூஸ்டு காஸ், நம்ம ஏற்கனவே பயன்படுத்தின காரை ஒரு டீலர் மூலமாக சேல் பண்ணுறோம் அப்படின்னா, அதில் நமக்கு கிடைக்கக்கூடிய லாபத்துக்கு 18% வரைக்கும் ஜிஎஸ்டி போட்டிருக்காங்க. இந்த மாதிரியான ஜிஎஸ்டி சேஞ்சஸ் எல்லாமே ஜனவரி 1லேருந்து தான் வந்து நடைமுறைக்கு வருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஜிஎஸ்டி ஒட்டியே இன்னும் ஒரு சில ரூல்ஸ் எல்லாம் வந்து இம்ப்ளிமெண்ட் ஆகுது. அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த ஜிஎஸ்டி டாக்ஸ் பேயர்ஸ் இருப்பாங்கல்ல, பிஸ்னஸ் ஓனர்ஸ் எல்லாம், அவங்களுக்கு மல்டி ஃபேக்டர் அத்தன்டிகேஷன் அப்படிங்கிறத கண்டிப்பாக எனேபிள் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் ஜனவரி 2025ல தான் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. இதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னா, மல்டி ஃபேக்டர் அத்தன்டிகேஷனை எனேபிள் பண்ணாங்கன்னா ஜிஎஸ்டி வந்து அவங்க கொடுக்குற டேட்டாஸ் எல்லாமே ரொம்ப இன்னும் செக்யூர்டாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எல்லா பிஸ்னஸ் ஓனருமே இதை எனேபிள் பண்ணியிருக்கணும். கரெக்டான மொபைல் நம்பரை, அவங்களுக்கு ஓடிபி வர மாதிரியான மொபைல் நம்பரை அதில் வந்து என்ரோல் பண்ணியிருக்கணும். அவங்களோட எம்ப்ளாயீஸ்க்கு எல்லாமே இதை பற்றின அவேர்னஸையும் ஏற்படுத்தியிருக்கணும் அப்படின்னு கவர்மெண்ட் தரப்புலேருந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதுவும் ஜிஎஸ்டியில் ஏற்பட்டிருக்க ஒரு முக்கியமான மாற்றம். 3வது ஒரு பெரிய சேஞ்ச் வரப்போகிறது என்ன அப்படின்னா, காரினுடைய விலைகள் எல்லாமே இந்த ஜனவரி மாதத்துலேருந்து உயரதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஏன்னா, மாருதி சுசுகி, ஹுண்டாய், ஹோண்டா, பென்ஸ், ஆடி, பிஎம்டபிள்யூ மாதிரியான முன்னணி கார் நிறுவனங்கள் எல்லாமே அவங்களோட காருக்கான அந்த ப்ரொடக்ஷன் காஸ்ட் ரொம்ப அதிகமாகுது, அதனால நாங்கள் விற்பனை விலையை உயர்த்த போகிறோம் அப்படின்னு அறிவிச்சிருந்தாங்க. கிட்டத்தட்ட 3% வரைக்கும் இந்த விற்பனை விலை வந்து உயரப்போதா சொல்லியிருக்காங்க. அது ஜனவரி 1ஆம் தேதியிலேருந்து தான் இம்ப்ளிமெண்ட் ஆகுது. ஸோ கார் வாங்கணும், இந்த 2025ல் சொந்தமாக கார் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு எல்லாமே இந்த செய்தி ஒரு டிராபேக்காக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா 3% வரைக்கும் அதோட விலை எல்லாமே உயரப்போகுது. 4வது சேஞ்ச் என்ன வரப்போகுது அப்படின்னா, யூபிஐ பேமெண்ட் லிமிட்டை உயர்த்துறாங்க. பொதுவாகவே இந்த யூபிஐ 123 பேல வந்து இது நாள் வரைக்கும் நம்ம ஒரு நாளுக்கு 5000 ரூபாய் வரைக்கும் மேக்ஸிமம் வந்து டிரான்சாக்ஷன் பண்ண முடியும் அப்படின்னு இருந்தது. இந்த குறிப்பிட்ட பேமெண்ட் லிமிட்டை 10,000 வரைக்கும் உயர்த்துறாங்க. ஸோ ஈஸியாக 10,000 வரைக்கும் ஒரே நாளில் நம்ம டிரான்சாக்ஷன் பண்ணிக்க முடியும். இதுவும் ஒரு முக்கியமான சேஞ்சா, ஒரு காமன் மேனோட ஈஸியாக கனெக்ட் ஆகிற மாதிரியான ஒரு சேஞ்சா இந்த ஜனவரி 2025ல் பார்க்கப்படுது. அடுத்தது 5வது விஷயம், இதுவும் ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னே சொல்லலாம். என்ன அப்படின்னா, டிபார்ட்மெண்ட் ஆஃப் டெலிகம்யூனிகேஷன் ஜியோ, ஏர்டெல், வோடஃபோன் மாதிரியான டெலிகாம் நிறுவனங்களுக்கு ஒரு முக்கியமான அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. அது என்ன அறிவிப்பு அப்படின்னு பார்த்தோம்னா, டெலிகம்யூனிகேஷன் ரைட் ஆஃப் வே ரூல்ஸ் 2024 அப்படிங்கிறத இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. இந்த ரூல் என்ன சொல்லுது அப்படின்னா, இந்த டெலிகம்யூனிகேஷன் நிறுவனங்கள் எல்லாமே பப்ளிக் ப்ராப்பர்ட்டிக்கு கீழே அந்த அண்டர் கிரவுண்ட் ஃபெசிலிட்டியை எனேபிள் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்படி அவங்க ஒரு ரூல் கொண்டு வந்ததுனால டெலிகாம் ப்ரொவைடர்ஸான ஜியோ, ஏர்டெல், பிஎஸ்என்எல் இவங்க எல்லாமே இன்னும் நல்ல சர்வீஸ் ப்ரொவைட் பண்ண முடியும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. உதாரணத்துக்கு அவங்களோட டவர்ஸை வந்து மெயின்டைன் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை புதுசாக இன்ஸ்டால் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை அதை யூஸ் பண்ணுறதா இருக்கட்டும், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே இன்னும் கொஞ்சம் வந்து நல்ல சிறப்பாக நடக்கும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. இதனால மக்களான நமக்குமே அந்த சர்வீஸ் ரொம்ப நல்லா கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த ரூலும் நமக்கு ஜனவரி 1, 2025லேருந்து தான் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. இதெல்லாம் போக கேஸ் சிலிண்டரோட விலை ஒரு மாசமுமே அந்த மாசத்துக்கு என்ன விலை இருக்க போகுது அப்படின்னு நிர்ணயிப்பாங்க. அப்படி நம்ம பார்க்கும்போது கடந்த
கடந்த 6 மாதங்களுக்கும் மேல நம்ம வீடுகள்ல பயன்படுத்துற டொமஸ்டிக் சிலிண்டரோட விலை உயரவே இல்ல. நம்ம கமர்ஷியலா பயன்படுத்துற அந்த வணிக சிலிண்டரோட விலை மட்டும் தான் மாறிக்கிட்டே இருந்தது. ஸோ இந்த 2025லயும் இதே நிலைமை தொடருமா? வீடுகளுக்கு நம்ம பயன்படுத்துற சிலிண்டரோட விலையெல்லாம் உயருமா? அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இது எல்லாமே தான் இந்த 2025லேருந்து வரப்போற முக்கியமான மாற்றங்கள் அப்படின்னு சொல்லலாம். இதுல உங்களுக்கு டைரக்ட்டா எது ரொம்ப கனெக்ட் ஆகுது? நீங்க எதுக்காக ரொம்ப ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறதெல்லாம் கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. மேலும் ஈடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க.